ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிளைன் பிரியாணி எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். இதுவே ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் மெத்தடில் ரொம்ப எம்மியான டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலான சுவையில் இருக்க போதுங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். இதோட பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் சோம்பு, இந்த மாதிரி பிரியாணிக்கு தேவைப்படுற மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு அதோட 3 பச்சை மிளகாய், வெட்டி வச்ச இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொரிய விட்டுப்போம். ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு அதோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி அதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நல்ல கலர் வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதோடவே 2 தக்காளி பொடி பொடியா நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துருவோம். இப்போ இதோட பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்க கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வறுபட்டு வரணும். நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அந்த அளவுக்கு சேர்க்கலாம். இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கறதுனால 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணி வடிச்சிட்டு 1/2 அன் ஹவர் அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிருக்கு. 1 கப் அரிசி சேர்த்துட்டு ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாஸ்மதி அரிசி அப்படிங்கறதுனால இப்போவே குக்கர் விசில் போடாம சாப்பாடு நல்லா வெந்து வரட்டும். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் குறைஞ்சி சாப்பாடு நல்லா வெந்து வரும்போது இதில் நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். சாப்பாடு நல்லா பொலன்னு உதிரியா ரொம்ப ரொம்ப எம்மியான டேஸ்ட்ல இருக்கு. அப்படியே நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.